சத்தமா சொல்லுங்க. உங்க முழங்கால்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய வேத வாசிப்பு எல்லா தலைகளாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. யோனா தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக அவனுடைய வழி விலகினார். புரியுதா உங்களுக்கு? எங்க போனார்? ஆண்டவர் வார்த்தையை கேட்ட உடனே, கேட்கறது வரைக்கும் கூட மனுஷன் நல்லா இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே 2 தடவை ஆண்டவர் சொல்லுவார். யோனா 1 அதிகாரம் 1வது வசனம், யோனா 3 அதிகாரம் 1வது வசனம். 2 இடத்துல எப்படி பண்ணுங்க, இதே பாருங்க. 2 இடத்துலயும் சொல்லுவாரு. வார்த்தை வந்ததுக்கு முன்னாடி நம்ம எங்க போறாரு? புரியுதா உங்களுக்கு? அது வரைக்கும் நம்ம கரெக்டா தான் போவோம். வார்த்தை வரும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? ஏன் தெரியுங்களா? விளக்குகிறது நீங்கள் அல்ல, விளக்குகிற ஒரு அந்தகார ஆவி ஒன்று உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவ திட்டத்தை மாறாக செயல்படுத்த உங்களுக்குள்ள ஒரு பொல்லாத, புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? தேவ தரிசனத்தை உடைக்க மோசே நாட்கள்ல 2 வயசு ஆண் பிள்ளை பூரா வெட்ட சொன்ன ஒரே ஆவி புதிய ஏற்பாட்டிலையும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஏனென்றால் ஒரு குமாரன் வெளிப்பட்டு தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்த இந்த உலகம் முழுவதும் ரட்சகராய் வந்துவிடக் கூடாது என்பது தந்திரசாலியாகிய அந்த பாம்பு பிசாசானது அதை தடை செய்கிறதாக மாறியது. ஆனால் தேவ திட்டம் நிறைவேறியது. யோனாக்கு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யோனா கண்ட்ரோல் பர்ஃபெக்ட், சூப்பர். ஆனா வார்த்தை வந்ததுக்கு பின்னாடி தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறார். இவர் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர் கிளம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எங்க போனாரு? கூலி கொடுத்து எங்க போனாரு? ஆமா, தேவையில்லாத ஒரு இடத்துக்கு கிளம்புறாரு. மனுஷன் கப்பல் ஏறி உட்கார்றாரு. நல்லா இருந்த கப்பல் என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? கொந்தளிக்க ஆரம்பிச்சு. வாச்சுங்க அந்த இடத்த. கர்த்தர் 1:4 கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்று, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பெருங்காற்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்குமே தேவ திட்டத்தை விட்டு விலகணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லாதான் இருந்துச்சு, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, நல்லாதான். ஆனா இப்ப எப்படி போகுது தெரியுமா என் வாழ்க்கை? காற்று போற மாதிரி. காற்று எதை குறிக்கும் தெரியுமா? ஒரு காற்று அடிச்சுன்னு வைங்களேன், இங்க பாருங்க, இருக்கிற தகரமெல்லாம் தூக்கிட்டு போயிடும்.